எல்லாத்துக்கும் ஒரு விதி இருந்தது, ஒரு கட்டளை இருந்தது, ஒரு நியாயம் இருந்தது. இப்போ இந்த இடத்துல சாமுவேல் தான் இந்த பலியை செலுத்த வேண்டும். சாமுவேல் வர சற்று தாமதமாச்சு. தாமதித்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்காய் காத்திருக்கு. அல்லேலூயா. காத்திருக்கிறது தான் நம்மளுடைய பலன் என்கிறதை ஒரு தேவ பிள்ளைகளும் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்காய் காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற வாழ்க்கை தான் செட்டைகளை அடித்து உயர பறக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க பார்க்க பண்ணும். கர்த்தருக்காய் என்னால காத்திருக்க முடியாது. இவ்வளவு நாள் போயாச்சு, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியாச்சு, இவ்வளவு நாள் தேவனை தேடியாச்சு, இதுக்கு மேலெல்லாம் முடியாது அப்படின்னு என்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க துணிகரமா நிக்கிறீங்களோ அன்னைக்கே கர்த்தருடைய மகிமையை நீங்க இழப்பீர்கள். அல்லேலூயா. தேவனுக்காய் காத்திருக்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. தேவனுக்காய் காத்திருக்கிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். கர்த்தருக்காக எல்லா விஷயத்திலும் காத்திருங்க. அல்லேலூயா. ஆராதனையில காத்திருங்க, ஜெபத்துல காத்திருங்க, வேத வாசிப்புல காத்திருங்க, தேவ சித்தத்திற்காய் காத்திருங்க, தேவனுக்காய் காத்திருங்க, தேவனுடைய இரக்கத்திற்காய் காத்திருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருங்க. சவுல் ராஜா இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகுகிறான். அவனுக்கும் தெரியும், முழு இஸ்ரவேலுக்கும் தெரியும், யார் பலி செலுத்தணும், யார் மூலமாய் பலி செலுத்தினால் கர்த்தர் அங்கீகரிப்பார், எல்லாமே தெரியும். ஆனா துணிகரம். ஊழியக்காரனுக்காய் காத்திருக்க மனசு இல்ல, தீர்க்கதரிசிக்காய் காத்திருக்க மனசு இல்ல. இன்னைக்கு சின்ன சின்ன மீறுதல் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கலங்கடிக்கும். நாம கலங்க வேண்டியது வரும், பயப்பட வேண்டியது வரும், சோர்ந்து போக வேண்டியது வரும். சின்ன சின்ன மீறுதல் தானே என்று சொல்லி நீங்க நினைப்பீருங்க. நீங்க பெரிய அளவு பயந்து நடுங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டு போவீர்கள். ஆகையினாலதான் ஒன்றும் அறியாத சின்ன வாலிபர்கள் பெரிய காரியத்திலையும் துணிகரமாய் நின்றார்கள். நீர் நிறுத்தின பொற்சலை என்னால வழங்க முடியாது, தைரியமாய் சொன்னார்கள். என்னால 3 வேளை ஜெபிக்காம இருக்க முடியாது, தைரியமாய் சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக தைரியமாய் நில்லுங்க, தேவனுக்காய் நல்ல காத்திருங்க. இந்த ராஜாவால காத்திருக்க முடியல, அதற்காக நிறைய சாக்கு போக்கு சாமுவேலின் இடத்துல சொல்லுகிறான். சத்துரு வந்துட்டாங்க, ஜனங்கள் என்னிடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சிதறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சூழ்நிலையை பார்க்காதுங்க. கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டிய விஷயத்துல பல காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் காத்திருந்தாதான் உயர எழும்ப முடியும் என்கிறத இருதயத்துல பதித்து வைத்துக்கோ. கர்த்தருக்காய் காத்திருக்காத யாராலையும் உயர எழும்பவே முடியாது. ஆகையினாலதான் சபை சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ எவ்வளவு நேரம் முடியுமோ பண்ணுங்க. ஆண்டவர் கடந்த நாட்கள்ல வெளிப்படுத்தினார். சின்ன சின்ன காரியத்திற்காய் ஜெபத்தை தடை பண்ணுகிறவர்களை எச்சரி என்று சொல்லி எனக்கு காரியத்தை கற்று தந்தார். ஒண்ணு இருக்காது, மனசுல நீ படுத்துருவாங்க. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். 2 மணி நேரம் ஜெபிக்க வேண்டியவர்கள் சின்ன காரியம் ஜெபிக்காம இருக்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் அலைஞ்சிட்டு வந்து லேசா டயர்டாக நீங்க ஃபீல் பண்றீங்க, அதற்காக ஜெபம் பண்ணாம இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். சின்ன சின்ன காரியத்திற்காக ஆராதனை கட் பண்றீங்க, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. அதாவது ஒரு தீர்க்கதரிசி, நான் அவரை மதிக்கிறேன், நான் அவரை கனம் பண்ணுகிறேன். அவருடைய வீடியோவை சமீபத்தில் பார்க்கும்போது அவர் சொல்லியிருந்தார், 2026ல மறுபடியும் ஒரு பெரிய வைரஸ் வந்து தேசத்தை கலங்கடிக்க போகிறது. அது கிட்டத்தட்ட 2033 36 வரைக்கும் தேசத்துல இருக்கும் என்றார். நான் அந்த வார்த்தை நம்புறேன், நான் அதை சபைக்கு அறிவிக்கிறேன். ஆபத்து முடியல, ஆபத்து இனியும் வரும். எந்த ஆபத்து வந்தாலும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். எப்படி வாழ்ந்தால் இருக்க முடியும் தெரியுமா? கர்த்தரோடு இருந்தால் நீ சிங்கத்தை போல இருப்பான். இல்லனா ரொம்ப மோசமாயிரு வாழ்க்கை. நீங்க சின்ன சின்ன மீறுதல் தானே இதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். சின்ன சின்ன மீறுதலை கவனிங்க, அதுல தான் உங்க எதிர்காலம் இருக்கிறது. உங்க வாழ்க்கை அங்கதான் இருக்கிறது. ஆராதனை தானே, ஒரு ஆராதனை தானே, எவ்வளவு முடியுமோ உபவாச ஜெபத்துல வந்து பங்கெடுங்க. ஓடாத பிசாசு உபவாச ஜெபத்துல ஓடும் என்றுதான் கர்த்தர் உபவாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்.
எத்தனையோ இடத்துல பிசாசு வந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் முற்றிலுமாய் தோத்து போகும்படி கர்த்தர் ஒரு உபவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ ஒரு வேளை சாப்பிடாம, 2 வேளை சாப்பிடாம, 3 வேளை சாப்பிடாம தேவனோடு அமர்ந்திருக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? எதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கலையோ அதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது நீ காண்பாய். எந்தெந்த இடத்துல எல்லாம் பிசாசு போராடி கொண்டிருக்கிறானோ அந்தந்த இடத்துல எல்லாம் இந்த உபவாசத்துல நீ அமர்ந்திருந்தபடியினா பரலோகம் உனக்காய் ஒரு யுத்தத்தை செய்கிறதை நீ காண்பாய். சத்துரு வீழ்கிறதை நீ காண்பாய். பிசாசு ஓடுகிறதை நீ காண்பாய். சின்ன சின்ன மீறுதல். ஒரு நாள் வேதத்தை வாசிக்காட்டா என்ன? ஒண்ணும் இல்லை. ஜெபம் பண்ணும்போது நீங்க தேவனோடு பேசுகிறீங்க, வேதத்தை வாசிக்கும் போது அவர் உங்களோடு பேசுகிறார். அப்ப ஒரு நாள் வேதத்தை வாசிக்காவிட்டால் என்ன? ஒண்ணு இல்லை, அவர் பேசாம இருப்பார், நீங்க அவருடைய வார்த்தையை கேட்காம இருப்பீங்க, அவ்வளவுதான். ரெகுலரா வேதத்தை வாசிங்க. கர்த்தர் அது மூலமா ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தீர்க்க தரிசனம் யாரோ ஒருவர் சொல்லணும்ங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அப்படி சொல்லும் போது அதுவும் நமக்கு மேன்மையாக தான் இருக்கும். ஆனா வேதத்தை வாசிக்கும் போது அன்னைக்கு என்ன தீர்க்க தரிசனம் வேணுமோ அன்றைக்கான வார்த்தை அங்க இருக்கும். கர்த்தர் அந்த வார்த்தைக்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்புவார். ஆகையினால வேதம், தேவனோடு இருக்கிறவர்கள் தைரியமாய் இருப்பார்கள். நீதிமானாய் வாழுகிறவர்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மேன்மை இதுதான். சவுல் ராஜா சின்ன சின்ன மீறுதல் அவனுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இதனால என்ன, அதனால என்ன, ஒரு பலிதான. ஆதி நாட்கள்ல எவ்வளவு தைரியமா இருந்தா, ஒரு பெரிய படையே அவனுக்கு விரோதமா எழும்பி நின்றுச்சு. அவன் சாதாரணமா டீல் பண்ணான். ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு முன்பதாக எழும்பி இருந்தது, சாதாரணமாய் நிற்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, அவனுடைய வாழ்க்கை. கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க கர்த்தரை விட்டு விட்டால் அவர் விலகிடுவார். கர்த்தரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு விசேஷித்த தைரியம் இருக்கிறது. அதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள்.